எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரா. இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு உட்படாத எல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. தேவன் அவர்களை ஆளவில்லை. அப்போ தீய சக்திகள் பாவம் செய்ய வச்சு அவர்களை உலகெங்கும் ஆளுகின்றன. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இயேசுநாதர் அங்கே அவர் அங்கே பிசாசின் ராஜ்யம் பற்றி கூட பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அதாவது இவர் தான் அந்த மேசியாவா, இவர் தான் அந்த ரட்சகரா, அவர் தான் மனுஷனுடைய பாவங்களை போக்குறவரா, அந்த மேசியா அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தாரே, அந்த மேசியா இவர் தானா, அந்த நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தானா, எகிப்து தேசத்தில் பஸ்கா அனுசரித்தாங்களே, அந்த பஸ்கா அனுசரித்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சாவும் இல்லை. அந்த பஸ்கா அனுசரித்தவங்க அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் அந்த அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தவங்க விடுதலையாக்கப்பட்டு பாலுந்தேன்னு ஓடுகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்போ அங்கே அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட அவங்க எல்லாரும் சத்தியத்தை அறியலை, தேவன்கிட்ட வரலை. அவங்க எல்லோரும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்படி பாவத்திலிருந்து கர்த்தர் மோசையை கொண்டு ஜனங்களெல்லாம் அங்கே விடுதலையாக்கி கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து. அது எகிப்திலிருந்து விடுதலையாக்குனது. ஆனால் அடிப்படையாக பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒருவர் மோசே போய், கர்த்தர் தான் மோசே கூட போனார். கர்த்தர் மோசையோட கூட இருந்து பார்வோனுக்கு அடிமையாக இருந்த, அந்த எகிப்து தேசத்தில் எல்லாருக்கும் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுட்டு வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவங்கள்லேருந்து மீட்டாரா? இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் வந்தபோது கன்றுக்குட்டியை செய்து அங்கே அதற்கு பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போனா அவங்க மனம் திரும்பினவங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை. அப்படியானா இன்றைக்கி வியாதியிலிருந்து சுகமாக்குறது அல்லது பெரிய ஒரு சாபத்திலிருந்து விடுதலையாக்குறது, கடனிலிருந்து விடுதலையாக்குறது, இதெல்லாம் சாபங்கள் தானே. அதிலிருந்து விடுதலையாக்குறதெல்லாம் நல்லது தான். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறேன். அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டாங்க. ஆனால் பாவத்திலிருந்து மீட்கப்படவில்லை. அப்படி அந்த எகிப்தோடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமென்றால் கூட அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அது வெறும் ஆடு, ஆனால் பஸ்கா ஆடாக அனுசரிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆடு யார்? வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமாக இருந்த ஒரு ஆடு. அந்த பஸ்கா ஆட்டை அடிக்கும்போது அந்த பஸ்கா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது சாகுது.
அந்த சமயத்தில் பார்வோனுடைய தலைச்சன் முதல் கொண்டு அங்கே எகிப்தில் இருந்த எல்லா எகிப்தியருடைய வீடுகள்லேயும் தலைச்சன்கள் செத்தார்கள். ஆனால் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட இஸ்ரவேலருடைய வீட்டிலே ஒரு நாவும் அசைக்கப்படவில்லை. அங்கே ஒரு பிசாசும் நுழையலை, அங்கே ஒருத்தரும் சாகலை. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. சரீரப்பிரகாரமான ஒரு மீட்பு அங்கே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அந்த தேச சட்டங்களுக்கு அடிமையாக இருந்த அந்த மக்கள் காலையிலேருந்து ராத்திரி போகிற வரைக்கும் வேலை செய்யணும், அடிமை வேலை செய்யணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல முடியாது, சொன்னதெல்லாம் செய்யணும். அப்பேற்பட்ட அடிமைத்தனம். அப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் மீட்கப்பட்டார்கள்னு சொல்லி நம்ம ரொம்ப பேசுவோம். உண்மை. இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? இந்த பார்வோன் இந்த எகிப்தோடைய பாவ அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து நம்மை மீட்டது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், தேவனுடைய குமாரனா இயேசு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருடைய அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறதே, அதை நீங்கள் கவனிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் மீட்கப்பட்டு வந்தபோது அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அந்த பார்வோனுக்கும் எகிப்துக்கும் அடிமையாக இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து மட்டும்தான் மீட்கப்பட்டாங்க. அதுக்கு கூட ஒரு பஸ்கா ஆடு அவசியமாக இருந்தது. ஆனால் நிஜ பஸ்கா ஆடு யார்? இயேசு. இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த இஸ்ரவேலர் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. இப்போ இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே பிசாசு பிடித்திருந்தவர்கள அந்த பிசாசோடைய அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க. அந்த பிசாசு அவங்கள அலட்டுறது, அப்புறம் அதை நிமித்தம் அவங்கள பாவம் செய்ய வைக்கிறது, அதை நிமித்தம் அவர்களை வியாதிக்குள்ளாக்குறது. அப்பேற்பட்ட பிசாசோடைய அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறாரு. பிசாசை விரட்டுறாரு, அவன் சுகமாகறான். அப்போ பெரிய விடுதலை உண்டாகிறது. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அவர்களெல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரன் தாவீதின் வம்சத்தில் மேசியாவை பிறந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பார் என்று தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டிருந்ததே, அதை அந்த ஜனங்களுக்கு தெரிந்தது. அதனால தான் அவங்க தாவீதின் குமாரன் இவர்தானோ அப்படி கேட்டாங்க. பர்த்திமேயுங்கிற குருடன் இந்த இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்கிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தான். ஒரு நாள் அவர் எரிகோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பர்த்திமேயு அங்கே உட்காந்துருக்கான். பெரிய சந்தடி, பெரிய சத்தம் கேட்குது, பெருங்கூட்டம் ஜனம் நடந்து போகிற மாதிரி. அது என்ன அவ்வளோ கூட்டம் ஜனம் போகிறாங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான். இயேசு போகிறாரு அப்படி சொல்லிட்டாங்க. இயேசுவே அப்படின்னு அவன் கூப்பிடலை. அவன் என்ன கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. அப்போ தாவீதின் குமாரன்னாக்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியாவாக வர்றவர், அவர் இஸ்ரவேலை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர். பாருங்கள், வித்தியாசத்தை கவனிக்கணும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலை ஆக்கின போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கலை. ஆனாலும் அந்த பஸ்கா ஆட்டை புசித்தவர்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவர்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை. தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்படி தான் எழுதியிருக்கு. அவர்களை பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை. எது? அந்த பஸ்கா ஆட்டை புசித்தவர்கள். அப்போ சரீர பிரகாரமாக இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது மோசே. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தான் மீட்கப்பட்டார்களே ஒழிய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படவில்லை. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டுமானால் மேசியாவே வர வேண்டும். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே வர வேண்டும். அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார், பாவம் இல்லாமல் பிறப்பார், அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார், அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி ஜனங்களுக்கு போதித்து பிரசங்கித்து பிறகு தன் ஜீவனை கொடுப்பார். எப்படி? லேவியராகம பலிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று. இப்படி பலி ஆடாக வருவார். அதை தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை காட்டுகிறான். அப்போ இயேசுவே மேசியா. என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அதான் எகிப்திலிருந்து மீட்கிறவர்னு சொல்லலை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுவானவர் உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தான் சுமந்துக்கிட்டு மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நான் இதை தொடர்ந்து வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இந்த பாவிகளுக்கு எதையாவது குறை சொல்லணும், அடுத்த கட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்லணும். என்ன சொல்கிறாங்க? பெயல்செபூலினாலே பிசாசை துரத்துறான். பிசாசுகளின் தலைவன் பெயல்செபூல், அவன் தான் ஆவியை வச்சுக்கிட்டு இவன் பிசாசு விரட்டுறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜனங்கள் எப்படி ஒரு குருட்டாட்டத்தில் முரட்டாட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா? இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. இப்போ நீங்கள் கவனிங்க, தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிற வீடு தாக்கு பிடிக்குங்களா? இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிடுவாங்க. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். இப்போது நம்ம தேசத்தில் சில பரவாயில்லாத நல்ல கட்சிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லைன்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு விலகி போயிடுவாங்க. 4 மாடும் அங்கே சிங்கம் நரியும் அங்கே வந்த கதை தெரியுமா? 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சப்போ சிங்கம் வந்தப்போ 4 மாடும் சேர்ந்து சிங்கத்தை விரட்டி விட்டுருச்சு. ஆனால் உள்ள நரி ஒன்று நுழைஞ்சிச்சு. அது பார்த்தியா, உன்னை பற்றி இப்படி மோசமாக பேசுன்னு ஒவ்வொரு மாட்டை பற்றியும் அடுத்த மாட்டுக்கிட்ட ஏதாவது பொய் பேசி கடைசிக்கு அந்த மாடெல்லாம் அந்தந்த மாடுகளோட கூட இருக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு நீ அப்படி செய்கிற இப்படி செய்கிறேன்னு 4 மாடு தனித்தனியாக மேய போச்சு. இப்போ சிங்கத்துக்கு கொண்டாட்டம். சிங்கம் வந்து 4 மாட்டையும் தனித்தனியாக அடித்து காலி பண்ணிடுச்சு. அது வச்சுட்டு மீதி வச்சுட்டு போனதெல்லாம் நரி தின்ட்டு போச்சு. அதுபோல் இப்போ தேசத்தில் சில நல்ல கட்சிகள் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க சொல்லுங்கள், இருப்பாங்களான்னு பார்க்குறேன். அவங்க ஒற்றுமை இல்லை. அவங்க நல்ல கட்சி தான், மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள சண்டை. அதனால் இவங்க இவர்கள் கட்சியை, இவர்களுடைய கூட்டத்தை இவர்களே பாழாக்கி கொள்கிறார்கள். உண்மைதானே? இப்படி சமயத்தில் துன்மார்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இவர்களை அழிச்சு காலி பண்ணிவிட்டு கடைசிக்கு அவங்க தேசத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து வாழக்கூடிய செயல்படக்கூடிய காரியங்கள்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது, பாழாய்ப்போம்னு சொன்னார். கேட்குறாரு அவர், சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. நீங்களாம் என்னை பார்த்து சொல்கிறீங்க பெயல்செபூல் பிசாசுடைய தலைவன், அவனால் பிசாசை விரட்டுறான் அப்படி சொல்கிறீங்களே. நான் பிசாசோடைய தலைவனால் பிசாசை விரட்டினா அப்போ தேவனுடைய அந்த பிசாசோடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்வதாக இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்போ பிசாசோடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அப்படி கேட்குறார்.
இப்போ நமக்கு இன்னொரு ஐ ஓப்பனிங்காக கண் திறக்கப்படுகிற ஒரு காரியம் வருகிறது. என்னது? நம்ம நிறைய தேவனுடைய ராஜ்யம் பற்றியாக பேசுவோம். ஆனால் பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவன் ஆளுகை செய்கிறான்ங்கிறத நம்ம ரொம்ப பேச மாட்டோம். தெரியும், ஆனால் பேச மாட்டோம். அதோடைய உள்ளான கருத்துக்களெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். அப்படி போயிடுது. அங்கே பிசாசு யாரையாவது ஒருத்தரை நீ ரட்சிக்கப்பட்டுக்கன்னு சொல்லுவானா? பிசாசு இன்னொரு பிசாசை விரட்டி அந்த எந்த ஒரு பிசாசுக்கு அடிமையாக இல்லாமல் ஒரு மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக விடுவானா? விடமாட்டானே. அதான் சொல்கிறாரு இயேசு. பிசாசை துரத்துனா அவனுடைய ராஜ்யம் எப்படி நிற்கும்? அவனுடைய ராஜ்யம் அவனே அவனுடைய ராஜ்யத்தை பிரிவினை செய்கிறத மாதிரி ஆகுமே அப்படி சொல்லிட்டு, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அதாவது இஸ்ரவேல் தேசத்திலேயே கர்த்தருடைய நாமத்தினால பிசாசை துரத்துறவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால் கேட்குறாரு, அவங்கெல்லாம் பெயல்செபூல்ங்கிற பேரை வச்சா துரத்துறாங்க? அப்படி கேட்டுட்டு, ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால பிசாசை துரத்தின மற்ற உங்கள் ஆளுங்க, உங்கள் பிள்ளைங்க தாங்க, அவங்களே உங்களை குற்றவாளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், இப்போ நான் தான் சொன்னேன், முந்தின செய்தியில் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. அடிப்படை வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். அசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள், துஷ்டத்தனமான காரியங்களை செய்கிறார்கள், தீமையான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ரெண்டு வகையான ஆவி, ரெண்டு வகையான ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம் பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். பரிசுத்த ஆவியை பெறாமல் அந்த அசுத்த ஆவி, அந்த துஷ்ட ஆவி, அந்த கெட்ட ஆவி, தீ ஆவிகள், அவைகள்லாம் ஆளக்கூடிய அந்த ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாதவர்கள். அப்போ ரெண்டு கூட்டம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் பிசாசை துரத்த முடியும்னு அவர் சொல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏசுநார கூட்டம் சொல்லணும். எப்படியா ஏசுநார கூட்டம் சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறாங்க? பிசாசின் தலைவனாலே பிசாசை துரத்துக்கிறான்னாங்க. அவர் கேட்டார், அப்படி பார்த்தாக்க பிசாசோடைய ராஜ்யம் பிரிந்து போகுமே, அப்போ அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைன்னு இருக்கும் அப்படி கேட்குறாரு. சொல்கிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே. இப்போ பிசாசு விரட்டப்பட்டுட்டா, அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டுட்டா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருகிறதே அப்படின்னு யார் சொன்னது? இயேசு தான் சொன்னார். அப்படியானா பிசாசை விரட்டிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிற இயேசு நானே தேவகுமாரன், நான் தான் மேசியா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு கூட்டம், இவர் தான் அந்த தாவீதின் குமாரனோ, அந்த மேசியாவோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மீதி ஒரு கூட்டம் பெயல்செபூல் பிசாசுனால் இவன் பிசாசு துரத்துறான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு புரியுது எல்லாமே. பொறாமையினாலே இவர்கள் இந்த இயேசுவை பிலாத்து இடத்துல ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவனே கண்டுபிடிச்சிட்டான். ஆக இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் தான் சொல்ல வர்றாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு பின்னாடியே ஒரு வசனம் 30வது வசனத்தில் சொல்கிறார். மத்தேயு 12:30. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ இவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, பெயல்செபூல்னால பிசாசை விரட்டுறான்னு. அவர் சொல்கிறாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் ஆத்துமாக்களை சிதறடிக்கிறான். சரி, இப்போ நான் முதல் பகுதியில் என்ன சொன்னேன்? இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் விடுதலையாக்கும்போது அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கலை, சரீர பிரகாரமாக அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில், அந்த எகிப்து தேசத்தோடைய அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள விடுதலை ஆக்கினார். ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கலைன்னு சொன்னேன். பாவத்திலேருந்து அவங்க விடுதலை ஆக்கப்பட்டிருந்தா
எகிப்திலேருந்து வெளியே வந்த ஒரு பாடு வனாந்தரத்தில் அவங்க ஒன்று கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுக்கு ஆராதனை செஞ்சு அதுக்கு பண்டிகை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு சாட்சியை ஏற்படுத்தினார். அப்படி இதுபோல் பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒருவர் வருகிறார் மேசியா அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை சரியாக எதிர்பார்த்து தான் வந்து அதை பெற்றிருப்பாங்கல்ல. அதை தான் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாக்குறது மட்டும் இல்லை, இப்போ பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்குகிற இயேசு மேசியாவை பற்றி பேசுகிறேன். அதுக்கு இப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31 முதல். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இயேசு சீஷர்கள்ட்ட பேசுகிறார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தையிலே நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையினாலே இயங்குகிறது. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்பொழுது என் சீஷராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி லிங்க் பண்ணி அந்த வசனத்தை வாசிக்கணும். அப்படி என் வசனத்தை கேட்டிங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிறது இல்லை. இது என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், என் சீஷராக இருக்கிற நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். அங்கே அப்படி எழுதலை, ஆனால் பின்னாடி வருது, நான் சொல்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை. அப்படி இருக்க விடுதலையாவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்? யாருக்காவது நாங்கள் அடிமையாக இருந்தால் எங்களை விடுதலையாக்கிறத பற்றி பேசலாம். நாங்கள் யூதர்கள் ஒருத்தர் கூட அடிமையாக இருக்கலையே. அதாவது அவர்கள் ரோமருக்கு அடிமையாக இருந்தாங்க, கிரேக்கருக்கு அடிமையாக இருந்தாங்க, மேதியா பெர்ஷியாவுக்கு அடிமையாக இருந்தாங்க, பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தாங்க, அசிரியாவுக்கு அடிமையாக எல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு காரியம், அவங்கெல்லாம் என்ன தான் இவங்ககிட்ட சரீர பிரகாரமாக வேலை வாங்கினாலும் இவங்க கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் நாங்கள் கர்த்தரை தான் ஆராதிப்போம் அப்படின்னு அப்படி நிற்பாங்க. அந்த விஷயத்தில் நாங்கள் யாருக்கும் அடிமையாகலை அப்படி சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கவில்லை. அப்படி இருக்க விடுதலையாவீர்கள் என்று நீங்கள் எங்களை பற்றி எப்படி சொல்லுகிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இதான் கவனிங்க, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கலைன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் எங்கடா அடிமைத்தனத்தில் இருக்கீங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இவங்க எகிப்திலிருந்து விடுதலையான அது சரீரம். இவங்க சொல்கிறாங்க அந்த என்ன ரோமர் கிரேக்கர் பாபிலோன் அவங்களாம் என்ன ஆண்டாங்க, ஆனால் சரீரத்தை தான் ஆண்டாங்க, எங்களோட இருதயம் கர்த்தட்ட. ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக தானே இருந்தாங்க. அப்படி தானே கர்த்தர் அவங்கள திட்டுறாரு. அவங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு இயேசுனாரே சிலுவையில் அரைஞ்சாங்க. இது என்ன கொடுமை? அப்போ நாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்னே தெரியாதபடி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்னொன்று தெரியாமல் இல்லை, இயேசுநாதருக்கு விரோதமாக பேசணும், இயேசுநாதரை ஏற்றுக்கிற முடியாது, சத்தியத்தை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுநாதருக்கு விரோதமாக பேசணும்னே ஏட்டிக்கு போட்டியாக பேசி இவர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி இவர்கிட்ட ஏதாவது கேள்வியை கேட்டு இதில் ஏதாவது மாட்டி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டு சிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் அவர் ஒன்றுலையுமே சிக்கலை, அவர் பாட்டு போங்கடான்ட்டு போயிட்டார். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, இவங்களுக்கு ஏதோ விளங்கணும், விளங்குற மாதிரி சொல்லணும், அதுக்காக சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய என்னுடைய உபதேசத்தை கேட்டிங்கன்னா சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா விடுதலை ஆகிடுவீங்கன்னு.
அவங்க அது என்ன விடுதலை, நாங்கள் இப்போ விடுதலையாக தானே இருக்கிறோம், யாருக்கு நாங்கள் அடிமையாக இல்லையே அப்படின்னா, ஆமாம்மா பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படி சொன்னார். அவங்க அவ்வளோ வேகமாக பேசின ஆளுங்க, நாங்கள் அடிமையாலாம் இல்லைன்னு பேசினவங்க, அவங்கக்கிட்ட ஒரு கூட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு அவங்க தான் கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாவமே இல்லாதவன் கல்லை விட்டு எறி. அவங்க எல்லாரும் ஆளாளு கல்லை போட்டு போயிட்டானா. அப்படியான இவர்கள் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள் என்று அங்கே காட்டிட்டார். ஆனாலும் இவங்க விட மாட்டாங்க. நாங்கள் யாருக்கு அடிமையாக இருந்தோம்? இவங்க சொல்ல வர்றாரு, நான் எப்பா அங்கே அடிமையாக இருந்தேன், இங்கே அடிமையாக இருந்தேன், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரல. பிலாத்துக்கிட்டே அவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படி சொல்லிட்டாரு. என்னுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே பாவத்துக்கு இடமில்லை. அந்த பாவத்தில் அடிமையாக இருக்க இந்த உலக மக்களை விடுதலையாக்கி, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்குற ஆள் அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான், ஆனால் குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு, அவர் மேசியா வந்து சிலுவையிலே உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து அவர் விடுதலையாக்கினா நீங்கள் மெய்யாகவே பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். அதை சொல்ல வர்றாரு. அப்படியானா உண்மையிலே பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது விடுதலையா, சும்மா எகிப்திலிருந்து விடுதலையானே அது விடுதலையா? அந்த விடுதலையை பற்றி பேசலை. இயேசு பிலாத்திட்ட பேசும்போது கூட, நான் இந்த ராஜ்யத்துக்குரிய ராஜா இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க யூதருக்கு ராஜான்னு. யூதருக்கு ராஜா தான், ஆனால் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. அப்படி இருந்தால் என்னுடைய சீஷர்கள் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்திருப்பாங்க, எனக்காக யுத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படியானா இவர் வந்தது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறதுனாலே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், பரிசுத்தாவின் பலனையும் பெறுகிறார்கள். அவர்கள் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டார்கள். அப்படித்தானே ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அதாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அவங்க உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா உன்னை விடுதலையாக்குனது நான். இயேசு சொல்லுகிறார், உன்னை விடுதலையாக்குறது நான் தேவனுடைய குமாரன். நான் குமாரன், தேவனுடைய குமாரன். நான் உன்னை விடுதலையாக்கினா நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள், பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான். ஆதலால் நான் உங்களை விடுதலையாக்குவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவேன் என்று சொல்லி உங்களுக்காக பரலோகம் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த இயேசுவை பாருங்கள். வெறுமன சரீரத்திலிருந்து விடுதலையாக்குகிற நிறையா மந்திரவாதிகள் கூட இருக்காங்க. ஐயா இந்த மாதிரி பிரச்சனையான்னுட்டு போனாக்க மந்திரவாதி அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கி விட்டுருவான். ஆனால் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவான். குட்டி பிசாசை விரட்டி விட்டு பெரிய பிசாசை கொண்டு வந்து வச்சுருவான். அதனால தான் இயேசு சொன்னார், அவர்களுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம், அவருடைய பிந்தின நிலைமை கேடு உள்ளதாக இருக்கும் என்று. ஆனால் இந்த உலகத்தார் ஒருத்தர் விடுதலையாக்குறேன், அதெல்லாம் சரிப்படாது. அதை இந்த பார்வோன்ட்டிருந்து விடுதலையாக்கி ஈப்திலிருந்து விடுதலையாக்கின மாதிரி இருக்கலாம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலையே. பாவத்திலிருந்து யார் விடுதலையாக்குவா? பிசாசோடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறது யார்? அவர் தேவனுடைய குமாரனாக இயேசு. அதனால அவர் சொன்னார், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ குமாரன் கொடுக்குற விடுதலையை பெறணும். அவரை தேவனுடைய குமாரன் அங்கீகரித்து அவர் செய்த பரிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அருமையானவர்களை, நீங்கள் நான் விடுதலை உள்ளவர்களாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். இனி இந்த பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது. நம்ம பாவத்துக்கு அடிமை கிடையாது, நமக்கு சாபம் கிடையாது. பாவம் இருந்தால் தான் சாபம். பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. அதனால் பாவத்தை போக்கிட்டால் சாபமும் போயிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆதலால் கர்த்தருடைய ஆளுகையிலே நீங்கள் விடுதலையாய், இயேசுவுக்கு ஸ்தானாபதிகளாய் இந்த உலகத்தில் இருந்து சாட்சிகளாக இருப்பீர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.